ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த கொஷின் இன்றைக்கி பாருங்களேன். இது வந்து ஒரு இலக்கண கொஷின். என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நட என்னும் வேர் சொல்லின் வழி உயர்த்தினை வினையால் அணையும் பெயரை கண்டறிக. நட அப்படின்னு ஒரு வேர் சொல் கொடுத்துருக்காங்க. நட அப்படின்னு ஒரு வேர் சொல் கொடுத்துருக்காங்க. அதில் வந்து உயர்த்தினை வினையால் அணையும் பெயரை வந்து நம்ம வந்து கண்டுபிடிக்கணும். உயர்திணை அப்படின்னா வந்து என்ன அப்படின்னா வந்து ஒன்று ஆண் பாலில் இருக்கணும், அப்படி இல்லை அப்படின்னா வந்து பெண் பால் இருக்கணும். இதுதான் வந்து ரெண்டு தான் வந்து உயர்திணை வகையில் வரும். ஓகேங்களா? ஒன்று வந்து ஆண் பால் வகை வரணும், இல்லைன்னா இன்னொன்று வந்து பெண் பால் வகையில் வரும். இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து நடந்தது அது வந்து உயர்திணையில் வராது. நடப்பது அதுவும் வராது. நடப்பவை அதுவும் வராது. அப்போ இந்த மூணுமே வந்து வராது. அப்போ இது வந்து பாருங்களேன், நடந்தவன் வன் அப்படின்னு என்னது ஆண் பாலை குறிக்கிறது. அப்போ ஆப்ஷன் டி தான் வந்து கரெக்டான ஆன்சர். ஸோ அப்போ நட அப்படின்ட்டு வேர் சொல்லோட உயர்த்திணை வினையால் அணையும் பெயர் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நடந்தவன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இதே மாதிரி இலக்கணம் கொஷின்ஸ் எல்லாத்துக்குமே வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க இளம் அகாடமியா.